இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரும் இந்த வேலையிலே வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரும் இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு வேத வாசிப்பு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனம் 16. 1 Corinthians chapter 3 verse 16. It says, "Don't you know that you are yourself are God's temple and that God's Spirit lives in you?" நீங்கள் தேவன் ஆலயம் என்று அறியவில்லையா? தேவனோட ஆவி உங்களோட இருக்கிறது என்று நீங்கள் அறிவில்லையான் என்ற அந்த கேள்வி அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறார். இது அருமையான ஒரு வசனம் அல்லவா? இந்த காலகட்டத்தில் நம்ம பிரிந்து இருக்கிறோம், திருச்சபைக்கு வரும்படிகளை ஒருவர் பார்க்க முடியல. ஆனால் இருக்க போக்கில் இந்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்களே தேவ ஆலயம் என்று குறிக்கிறது இல்லவா? அப்ப நம் தேவன் ஆலயம் என்றால் நாம் ஆண்டவரோடு எப்போதும் தொடர்பாக இருக்கிறோம். ஸோ அந்த தொடர்பிலே நம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட நாம் பேசுறவர்களாக இருக்கிறோம். ஆகிய அந்த வேலையிலே பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்ற அந்த சிந்தனை இந்த வேலையில் இந்த வசனம் மூலியமாக நமக்கு வருகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு கர்த்தர்கிட்ட அந்த வேலையிலே நாம் ஒப்புக் கொடுப்போமாக. லெட் அஸ் ப்ரே. ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட சரீரம் தேவன் ஆலயம் என்று இந்த வசனம் மூலியமாக நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உண்மை நாங்கள் ஆராதனை செய்யும் போதும் துதிக்கும் போதும் கர்த்தாவே, நாங்கள் முழு சிந்தனையோடும் முழு இருதயத்தோடும் அந்த காரியத்தை செய்யும்படியாக உண்மை நாங்கள் அன்பு கூர்ந்து ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் எங்கள் வலிமை செல்லும்படியாக நாங்கள் வணங்குகிறோம். கர்த்தாவே, புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். புதிய மாதத்துக்குள் கடந்து வரும்படியாக நீங்கள் செய்திருக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே, உம்மோட ஆள்கை எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம். உங்களோட சிந்தையை நாங்கள் புரிந்து கொள்ள, இந்த ஆராதனை எங்களோட கலந்து கொள்ள நாங்கள் வேண்டிக்கும் சுவாமி. நாங்களும் ஆண்டவரை உங்களோட நெருங்கிறதுக்கு இந்த ஆராதனையிலே எங்களோட தங்கி பேச நாங்கள் வேண்டிக்கிறோம். உமக்கே நாங்கள் துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு சில துதி பாடலை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்து போற்றி பாடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் என்னோடு கூட. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Yes, come on everyone. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சாலமோன் கட்டின தேவாலயத்திலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்து ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரிக்கையில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. வானம் திறக்கப்பட்டது, இப்பொழுதும் திறக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Come on. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திரும்பிடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திரும்பிடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். We will worship God. God's glory, மகிமை இறங்கி வரப்போகிறது. இப்பொழுதே சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கின வல்லமை உங்களையும் என்னையும் நிரப்பப் போகிறது. Are you ready? கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார்.
அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை தட்டி come on everybody together. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Yes, God is good all the time, and all the time God is good. Amen. ஆண்டவரை ஆவியில் நிரம்பி ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது தேவ பிரசன்னத்தின் மகிமை உங்களை நிரப்பும் போது அந்நிய பாஷைகளை கற்றுக் கொடுப்பார். அக்கினி அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும். ஆவியின் கரங்கள் உங்களில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உன்னை புத்தும் கூர்மையுமான ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்றுவார். Today you are not going to be an ordinary person, you will be an extraordinary man. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிறைத்திடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. வல்லமை ஊற்றுங்க. பரலோகம் திறக்கப்படட்டும். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். Come on Lord, pour it out on your children Lord. உம்முடைய மகிமை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆர்ப்பரித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடுவார். ஆத்மாவை தினம் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சோர்ந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சோர்ந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கரத்தினால் தாங்கிடுவார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடுவார். ஆத்மாவை தினம் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சோர்ந்திடா
இன்று வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் யாக்கோபு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 6 முடியும் வரை. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிற்பங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்களை பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியிருந்து அக்கினியைப் போல் உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாக பிடிக்கப்பட்டு கூக்குரல் விடுகிறது. அறுத்தவர்களுடைய குரல்கள் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரதமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல் உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமான்களை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. பாடம் முடிந்தது. Today's scripture reading is taken from the book of James, chapter 5, verses 1 to 6. Now, listen, you rich people. Weep and wail because of the misery that is coming on you. Your wealth has rotted, and moths have eaten your clothes. Your gold and silver are corroded. Their corrosion will testify against you and eat your flesh like fire. You have hoarded wealth in the last days. Look, the wages you failed to pay the workers who mowed your fields are crying out against you. The cries of the harvesters have reached the ears of the Lord Almighty. You have lived on earth in luxury and self-indulgence. You have fattened yourselves in the day of slaughter. You have condemned and murdered the innocent one who was not opposing you. May the good Lord bless these verses. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வயலிலே ஆசீர்வதிக்கிறேன். யாக்கோபு 5வது அதிகாரத்துக்குள் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். 5வது அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட பாகத்திலிருந்து இந்த வேலையில் நாம் யாருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். கிறிஸ்தவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாமா? பண உள்ளவர்களாக இருக்கலாமா? அல்லது கிறிஸ்தவர்கள் தன் அடக்கத்தோட ஒரு ஜீவித்தை வாழ்ந்து முடிக்க வேண்டுமா? தாழ்மையில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டுமா? பாருங்கள் பெருமாள், இந்த கேள்வியோட ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பிதாவே, இந்த வேலையில ராஜா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேச, கற்றுக் கொடுக்க, வழி நடத்த, உமக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஜீவித்திலே நாங்கள் வாழ, அந்த சிந்தனைக்குள் நாங்கள் கடந்து வர கர்த்தரை கிருபை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Should Christian be rich or live a humble modest life? இந்த கேள்வி நம்ம யாவருக்கும் அந்த வேலையிலே இந்த பகுதி மூலியமாக எழுதியிருக்கலாம். யாக்கோபு இந்த பகுதியை எழுதும் போது கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு. ஆனால் கிறிஸ்தவ ஜீவித்தே வாழாமல் இருக்கிறவர்களுக்கு எழுதுறாரு. ஆரம்பத்தில் இது சொல்லியிருக்கிறவங்க மத்தியிலே அவர் கிறிஸ்தவ திருச்சபைக்கு எழுதுகிறார். But the church has forgotten the ways of Jesus and the things that are close to the heart of God. So they are going astray. They are drifted away. ஒரு வகையிலே அவர்கள் கிறிஸ்து ஜீவித்தை விட்டு கொஞ்சம் விலகி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் அந்த கடிதத்தில் நம்ம அதிகமாக பார்த்து வந்தோம். இந்த வேலையிலே அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார். திருச்சபையில் 2 கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று ஏழை கூட்டம், ஒன்று பணக்கார கூட்டம். ஏன்னா இந்த 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். ஏழைகள் மத்தியிலே அவங்க தாழ்மையாக தப்பான உபசரிப்பு, குறைவாக ஒரு உபசரிப்பு அவங்க செய்தார்கள். பண உள்ளவர்கள் மத்தியில் வித்தியாசமான உபசரிப்பு, அவங்க மத்தியில் தயவு காட்டும்படியாக இருந்தார்கள். அப்போ இந்த திருச்சபைக்குள்ள பாருங்க, இந்த இப்படிப்பட்ட ஒரு 2 கூட்டமும் இருக்கிறது. They are rich as well as the poor in the assembly, in the church. Okay, there are some look down the poor, some show favoritism to the rich. They are also Christian, the visitors. அப்போ விருந்தாளிகளும் அந்த திருச்சபைக்கு வரும்படியாக இருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல யூதர்கள் மனம் திரும்பி ஆண்டரை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்நியர்களும் அந்த திருச்சபையில் இருக்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் அந்த திருச்சபைக்குள்ள இருக்கிறது. இவர்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை யாக்கோபு சொல்றார். Should Christian be rich? கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து பணம் உள்ளவர்களாக இருக்கலாமா என்று சொல்லி. Now we need to point out that James is not saying being rich is wrong. யாக்கோபு பணம்
பணக்காரர்களாக இல்லை பணம் உள்ளவர்களாக இருக்கிறது தவறு என்று அவர் சொல்ல. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் பணக்காரவர்கள் பணம் உள்ளவர்கள் அவங்களோட பணத்தை தவறான முறையில் பயன்படுத்தினால அவர்களுக்கு மத்தியிலே கடினமான வார்த்தை சொல்லப்பட்டது. அவர்கள் மத்தியிலே தாக்கப்படுகிற வார்த்தைகள், கண்டிக்கிற வார்த்தைகள் அதிகமாக காணப்பட்டது. இந்த நியூ டெஸ்டமெண்ட் condemnation of the wealthy almost attributed to how they use their wealth. Always it had been how they use their wealth. Even in our culture, நம்மளோட சமுதாயத்தில் கூட பார்க்கலாம். ஒரு சொத்து சேமித்தார் அவர்களை நம்ம மேன்மை பாராட்டுறோம் இல்லையா? நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க, முன்னேறி வந்திருக்கிறார்கள், இந்த காலகட்டத்தில் உயர்ந்தமான நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி மேன்மை பாராட்டுறோம். ஆனால் இருந்து போகிலும் யாக்கோப் கேட்குற அந்த கேள்வி, அந்த சிந்தனை இந்த இடத்துல நம்ம வைக்கிறோங்க. இஸ் ட்ரைங் டு பாயிண்ட் அஸ் டு ஆஸ்க் a question, when can we say we have too much or when can we say it's enough? போதும் நம்ம எப்போ சொல்ல முடியும், இல்லை எனக்கு அதிகமாக இருக்குது என்று என்னால் எப்போ சொல்ல முடியும்? அந்த கேள்வி அவர் இந்த பகுதியிலே கேட்க பார்க்குறார். ஸோ இன் திஸ் பேசேஜ் we can see two part. ரெண்டு பாகத்தில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, நம்மளோட சொத்துக்களை நம்ம எப்படி சேமிக்கிறோம், அந்த சொத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். ஓகே, just want to give the passage into two parts, how we acquire our wealth and how we are using our wealth. If you look to verse 1, 2 and 3, வசனம் 1, 2, 3 நீங்கள் வாசித்தீங்க என்றால் யாக்கோப் சொல்லுகிறாரு, சேமிக்கப்பட்ட இல்லை சொத்துகள் அல்லது பணங்கள் ஒரு காலகட்டத்தில் எங்களை விட்டு விலகி போயிருமா. அது அழிவுக்குள் போகலாம், கரைப்படுத்தி போகலாம், வீணாக போகலாம். ஏன் இறுதி காலத்தில் நம்மளுக்கு எதிராக அது சாட்சி கூட சொல்லலாம். Okay, he says corroded a wasted way, even on the judgment day he can testify against you. அப்போ நம்மளுக்கு எதிராக அது சொல்ல முடியும் என்று சொல்கிறார். So we need to know how we are acquiring our wealth. நம்மளுடைய சொத்து இது சேமிப்பு எப்படி நம்ம செய்கிறோம் என்று சொல்லி இந்த வேலையிலே பார்க்கணும். நான் வசனம் 2, 3 நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஹார்டிங். அப்படி என்றால் சேர்த்து பதுக்கி வைக்கிறது, சேர்த்து பதுக்கி வைக்கிறது. ஓகே, he said they hoarded it. That was one of the reason he condemns the rich. பணக்காரர்களே அதிகமாக அழுத்தமாக இல்லை கடிந்து கொள்ளும்படியாக இருந்த சூழ்நிலை காரணம் வந்து அவங்க பணத்தை சேர்த்து வைத்து பதுக்கி வைக்கிறார்கள். Now there's a difference between saving money and hoarding money. சேமிக்க வைக்கிறதும் சேர்த்து பதுக்கி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவங்க ஒரு ஜாமான் தான் தேவை, ஆனால் 10 ஜாமான் வாங்குறாங்க. ஏன்னா சேல்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் சேல்ஸ் she bought 10 items rather than one. She just needed one. But sometimes we also do that, isn't it? We gather more items. We just needed one, but we gather more, and that is hoarding. Saving is we are putting money aside because I wanted to give it to someone, or wanted to give it to my children, or wanted to give it for our godly principle. சேமிப்பு வைக்கிறது வந்து அந்த பணத்தை ஒதுக்கி எடுத்து விற்று அது பிற காலத்தில் நான் யாருக்கும் கொடுக்கறது படியாக வச்சுருக்கேன், இல்லை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கபடியாக வச்சுருக்கேன், இல்லை அந்த காசை வந்து தெய்வனோட காரியத்துக்கு பயன்படுத்த முடியாத தசம் பாகத்துக்கு, காணிக்கு, ஊழியத்துக்கு, அறுப்பணி வெளியே பேஸ் வச்சிருக்கிறாங்க வெளிநாட்டில், அவங்களுக்கு அனுப்பும்படியாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ பட் hoarding is says I got to take everything and keep it to myself, and this say, and James is trying to say these are the people who are doing it. இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த திருச்சபையிலே அந்த தான் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. They want to take as much as possible their money and keep it to themselves. அவங்களுக்குள்ளே அவங்க வச்சுக்க ஆசைப்படுறாங்க. So James is saying this is not right. இது சரியான காரியமாக அல்ல. James also said the riches will corrode. யாக்கோபு சொல்கிறாரு, இது பணம், இந்த ஐஸ்வர்யம் ஒரு காலம் வந்தோடனே அதை கரை பிடித்து அழிந்து விடும். கரை பிடித்து அழிந்தோம். தங்கமும் வெள்ளியும் அவ்வளோ சீக்கிரம் கரை பிடித்து அழிய வாய்ப்பு இல்லை. ஆனால் சொல்ல தங்கமும் வெள்ளியும் கரை பிடிக்க அழிவுக்குள் வரும், அழிவு கூட. அப்போ அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு காலகட்டம் வந்தோடனே நம்ம கிட்ட இருக்கிற இந்த பணம் வந்து நீடிய நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க, அது நீடிய நாட்கள் இருக்காது. அது ஒரு காலம் வந்து அழிஞ்சிடும். அதை நம்ம விட்டு விலகி போகும்படியாக இருக்கிறது, விலகி போகும்படியாக இருக்கிறது. ஆனால் எனக்கு கேள்வி என்னென்றால், நான் சேமித்து வைத்து பதுக்கி வைக்கிறதுனால ஆண்டவர் மேலே எனக்கு விசுவாசம் இல்லையா? There was a question raised, does hoarding shows a lack of faith in God? There's one archbishop, his name is Oscar Romero. He said, they have more faith in their money and possession than in God who fashioned their possession and their money.
What he's trying to say is, when we hoard, we are saying we don't trust God enough. I need to make sure I have everything I need. நாம் இந்த மாதிரியான சேமித்து பதுக்கி வைக்கிறோம் பாருங்க. அப்போ என்ன சொல்கிறோன்னா, எனக்கு இன்னும் பத்தலை, என் ஆண்டவரால் நான் நம்ப முடியல, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எனக்கு போதும் நினைக்கிறேன், நான் சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு போதும் நினைக்கிறேன், நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நல்ல உதாரணம் வந்து பழைய ஏற்பாட்டில் ஞாயிற்றுராகம் புஸ்தகம் நீ பார்க்கலாம். ஞாயிற்றுராகம் புஸ்தகத்தில் மோசஸ் வந்து ஜனங்களை வனாந்தரத்தில் அழைத்து போகும்போது ஆண்டவர் மோசஸ் சொல்லுவார், நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்ட்டு. இப்போ மோசஸ் ஜனங்கிட்ட சொல்லுவார், ஆண்டவர் வானத்திலேருந்து உங்களுக்கு மன்னாவை அனுப்புவார், கால நேரத்தில் நீங்கள் போய் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைக்கிற உங்களோட தேவை, உங்கள் குடும்பத்துக்கு இருக்கிற தேவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு. ஆனால் அதில் சில பேர் பாருங்க, நாளைக்கு ஆண்டவர் கொடுப்பாரா, நாளைக்கு ஆண்டவர் கொடுப்பாரா, ஒரு சந்தேகத்தில் கூட அள்ளி வைப்பாங்க. இந்த கூட அள்ளி வைக்கிறவங்களுக்கு வந்து அன்னைக்குள்ள சாப்பாடு வீணாயிரும், அவங்க கூட சேர்த்து வச்சாங்க, அதுவும் அழிந்து போயிடும். We know the food was rotten and filled with maggots. So don't hoard. அதிகமாக சேமித்து வைக்க தேவையில்லை. நம்மளுக்கு எது போதுமோ அந்த அளவுக்கு நாம் வைத்துக் கொள்ளலாம். அதுதான் நீங்கள் யாக்கோப் சொல்ல வருகிறார். So today we need to raise a question to ourselves. When can I say enough is enough? When can I come to a place where I can say this is too much, I had to distribute or I had to give it away? Only you can tell. Only you can search your heart and answer the question. இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் தான் செய்ய முடியும் பிரியமானவர்களே. எனக்கு போதும்னு எப்போ எனக்கு தெரியும்? எனக்கு மட்டும் தான் தெரியும். தனிப்பட்ட வகையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு போதும்ன்ட்டு உங்களுக்குன்னு தான் தெரியும். இது அதிகமாக இருக்கிறது, இது மற்றவங்களுக்கு கொடுக்குறது நல்லது அப்படின்ட்டுன்னு நம்மளோட சிந்தனை, நம்ம இறுதியம் ஆராய்ந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். நான் ரெண்டாவது காரியம் இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், இந்த கிறிஸ்தவர்கள், இந்த பணக்கார கிறிஸ்தவர்கள் வந்து ஏழைகளை, முக்கியமான ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களை ஏமாத்துற மட்டும் இல்லை, அவங்க சம்பாதிச்ச காரியங்களுக்கு கூட அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். If you look at verse 4, the rich was getting rich because they were cheating people in their wages. அவங்க கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம. That was really bad. Rather than being generous to the poor, they were cheating out their wages. அவங்க சம்பாதித்த காரியங்களோட ஏமாத்துறாங்க. நான் இயேசு காலத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்றால், ஏற்குறை 80% ஜனங்கள் தான் வறுமை எல்லைக்கு கீழே தான் இருக்கிறார்கள். அவங்க ரெண்டு பாகத்தில் உள்ளவர்கள். ஒன்று வந்து அவங்க அனுதினம் கூலிக்கு வேலைக்கு போகிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் இது மத்தேயு 20 அதிகாரம் வசனம் 1-16 வாசிக்க பார்க்கலாம். ஆண்டவர் இது உதாரணமாக சொல்லுவார். They go out work at a marketplace and they try out to offer themselves so somebody can pick up and give them work. ஆமாம், சந்தைக்கு போவாங்க, சந்தையில் வந்து யாராச்சும் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பார்கள் என்று காத்து கொண்டிருப்பாங்க. ஸோ சந்தையில் காத்துட்டு யாராச்சும் வேலைக்கு அழைத்துட்டு போவாங்க என்று சொல்லி. ஸோ this one you can read in Matthew chapter 20 verse 1-16. Now there's another group. They were just too poor to do anything. அவங்க வந்து ஏழையாக இருக்கிறாங்க, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. They were the lame, the orphan, the widows and also the leper. Remember, அவங்க குஷ்டரோகி உள்ளவர்கள், ஏழை விதவைகள், அநாதை பிள்ளைகள், முடவர்கள், நடக்க முடியாமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறவர்கள், இவங்க வந்து ஏழையாக இருக்கிறார்கள். ஓகே, இவர்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும். They were people and these people cannot be around with others. ஓகே, அதே மாதிரி இவங்க மற்றவர்கள் மத்தியிலும் இருக்க முடியாது, வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு அமைந்திருக்குது. So because people were poor, God has created and instituted certain law to help them, to ensure that poor were taken care of. And there were several examples even in the Bible. வேதத்தில் இவங்க ஏழைகளே பார்த்து கொள்ளும்படியாக, காப்பாற்றும்படியாக, வழி நடத்தும்படியாக ஆண்டவர் சில சட்ட திட்டங்களை உருவாக்கியிருந்தார். ஓகே, அதில் ஒரு 4 சட்டத்திட்டங்கள், காரியங்கள் உதாரணங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது உபாகம் 24 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உடனடியாக அவங்களுடைய சம்பாதிச்ச பணத்தை கொடுக்க வேண்டும். Pay immediately. You must pay them their wages each day before sunset because they are poor and they are counting on it. நான் பெரிய நம்ம எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு நம்மளுடைய வேலைக்கு நிமித்தம் காசு கொடுக்காட்டி நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வருது.
அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்க வேண்டிய காசு ஒரு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்காம இழுத்தடிச்சு 1 மாதம் 2 மாதம் இன்னும் இழுத்தடிச்சாங்கன்னா இன்னும் அதிகமான கோபம் வருது இல்லையா? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, whenever somebody does things for you, you pay them immediately. உடனடியாக அவங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுங்கள். இன்னைக்கு நன்மையான காரியம் நிறைய பேர் செய்கிறார்கள். சில நேரத்தில் நன்றி கூட நம்ம சொல்கிறதுக்கு நேரத்தை எடுத்து தான் செய்கிறோங்க. ஆனால் இங்கே பணத்தை பற்றி பேசப்படுறதுனால பணம் அதில் சிந்தனை வைத்துக்கொள்ளும். ரெண்டாவது காரியம், ரிலீஸ் ஆல் டெப்ஸ். Deuteronomy chapter 15 verse 1. Now at the end of the 7th year, you must cancel debts of everyone who owes you money. நம்மளுக்கு கடனாக இருக்கிறவர்களுக்கு 7வது வருஷம் ஆகணுன்னே அவங்களுடைய கடனத்தெல்லாம் நம்ம அழிச்சு விடணுமா. This is the second thing in order to take care of the poor. ஏழை ஜனங்களே பார்த்து கொள்ளும்படியாக, அவர்களுக்கு காப்பாற்றும்படியாக இருக்கிறதுக்கு ஒரு செஞ்ச ஒரு சிஸ்டம். ஓகே, அவங்க எல்லா கடன்லேருந்து விடுதலை செய்ய வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. Wouldn't it be nice if you have been released from our study loan, with our car loan, with our house loan, with a credit card payment, just simply every 7 years? But of course, how people will abuse the system. But here, he's trying to say we are helping the poor. Essentially, God is that a society where the rich will not get richer and the poor will not get poorer. அதுக்கு ஆண்டவர் இந்த காரியம் செய்தார் என்றால், பணக்காரங்க தொடர்ந்து பணக்காரர்களாக ஆகாமல் இருக்கவும், ஏழைகள் தொடர்ந்து ஏழையாக இருக்கிறதுக்காக அவர் இந்த காரியத்தை செஞ்சார். உபாகமம் 15 அதிகாரம் நீங்கள் 4வது வசனம் பாருங்க. There should be no poor among you அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நம்ம மத்தியிலே ஏழைகள் இருக்க வேண்டாம் என்ற ஒரு சிந்தனை ஆண்டவருக்கு இருக்குது. இன்னைக்கு திருச்சபையிலே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஜனங்கள் இருக்கிறார்களா? அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய இருக்கிறோம்? இந்த கேள்வி நம்ம இந்த வேலையில கேட்கலாம். உபாகமம் 14வது அதிகாரம் வசனம் 28, 29 நீங்கள் பார்க்கும்போது 3வது காரியம் என்ன செய்யறாருன்னா, the third thing God did was a certain law in Old Testament to set up to care for the orphans and the widows, because these are a certain group that weren't able to take care of themselves. இங்க இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் இந்த காரியங்கள் அந்த ஆலயத்துக்கு கொடுக்கிறார். இவங்களை காப்பாற்றுறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, விதவைகளே, ஏழைகளே, அனாதைகளை காப்பாற்றும்படியாக இந்த காரியத்தை அவர் அனுபவிக்கிறார். 4வது காரியம் நீங்கள் பார்க்க, the fourth thing was to set up an interest-free loan. You borrow money that you need, but when you give it, you don't need to pay with the interest. Exodus 22:25, யாத்திராகம் 22:25 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, ஒருவேளை நீங்கள் யாராச்சும் உங்களோட சகோதரர்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு அவசரமாக பணம் தேவையாக இருக்குதுன்னு, அவங்க கொடுக்கும்போது, அவர்கள் திரும்ப கொடுக்கும்போது அதிகமான வட்டிக்கு செய்யாமல், அதிகமான காசு அவங்க மத்தியில் பறிக்காதபடி நீங்கள் கொடுத்த காசை கொடுத்து எடுக்கும்படியாக இருக்கிறார். It says don't charge them any interest. Don't charge them any interest. இந்த காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And finally, if you look at the Leviticus chapter 19, லேவியராகம் 19வது அதிகாரம் 1லேருந்து 10வது வசனம் நீங்கள் வாசித்து பார்க்கணும். This is the 5th thing God did, is to tell the harvesters in the field, don't pick up all the crops, purposely leave some for the poor on the ground. அவர் என்ன சொல்றார் என்றால், அறுவடை செய்கிறவர்கள், வேலை செய்திருக்கிறார்கள், எல்லா பயிரையும் எடுத்துடாதீங்க, சில பயிரை நீங்கள் விட்டுட்டு வாங்க என்று சொல்கிறார். ஏன்னா ஏழைகள் வருவார்கள், அவர்கள் இதை எடுத்துக்கொள்வார்கள். Leave them, don't pick all and give it your honor. Leave them so that some poor will come after you. They can pick up some of the crops for themselves and they can have something to eat. சாப்பிட்றதுக்கு என்னாச்சும் கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். அதே லேவியராகம் 26வது அதிகாரத்தில் 8வது வசனம் தொடங்கி வாசித்து பார்த்தீங்கன்னா, it mentioned that every 50 years it is called year of jubilee. It is when God clear and erase all type of debts. ஒவ்வொரு 50 வருஷத்துலையும் எல்லா கடனையும் ஆண்டவர் அதை அழித்து விடுகிறார் என்று படப்பட்டிருக்கு. Let's say you have something that comes as a property of your ancestors. உங்களுடைய பரம்பரை சொத்துன்னு சொல்லி உங்கள் காலத்தில் வருது, ஒரு காலகட்டம் அது விற்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அந்த 50வது வருஷத்தில் அது மீண்டுமாக உங்களோட குடும்பத்துக்கே கொடுக்கப்படும்
அப்படின்னு தான் இந்த சத்திய வசனம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன் இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார்னா, all this law was created to make sure that rich don't get richer and the poor don't get poorer. பணம் உள்ளவர்கள் பணக்காரனா ஆவாதபடியும் ஏழைகள் ஏழை எடுக்காதபடியும் இது தயாரிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நான் கம்மிங் பேக் டு த கொஸ்டின், should Christian be rich? கிறிஸ்தவர்கள் பண உள்ளவர்களாக இருக்கலாமா? we need to ask ourselves, how do I acquire my wealth? என்னோட சொத்தை, என்னோட பணத்தை நான் எப்படி சேமித்து வருகிறேன்? if you are acquiring your wealth in a honest way, then God has nothing against you. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற காரியங்கள் உண்மையாக சரியான முறையில் நான் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம புறம்பாக்க எதுவுமே செய்ய இல்லை. நான் ரெண்டாவது பாகத்தை நம்ம பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ரெண்டாவது பாகம் என்ன சொல்லுது என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொக்கிஷன், இந்த சொத்து, இந்த பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம். செகண்ட் பார்ட் இஸ், how do we use this wealth? How do we use the wealth that God has given unto me? எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணம், இந்த ஐஸ்வர்யத்தை நான் ஆண்டவருக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்கிறேன்? Look at verse 5 and 6. வசனம் 5 6 நீங்கள் இதில் பார்க்க வேண்டும். Verse 5 said, you have lived on earth in a luxury and self-indulgence. வசனம் 5 சொல்கிறது, நாம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We have been living for ourselves. We have been buying for ourselves. We are hoarding for ourselves. That is self-indulgence. நம்ம எல்லாமே எனக்காக வாங்கி கொண்டேன், எனக்காக சேமித்தேன். You see something you wanted, you are buying it. You are doing it all for you and not giving anything else to others. மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கும்படியாக நான் இருக்கிறேன். And you have fattened yourself in the day of slaughter. And he said this, you have condemned and murdered the innocent one who was opposing you. எதிர்க்கிறவர்களை கூட நீ விட்டு விடாமல் செய்திருக்கிறீர் என்று அவர் சொல்கிறார். ஸோ யாக்கோபு என்ன சொல்கிறார் என்றால், இந்த பணக்காரர்களாக இருக்கிறவங்க மத்தியில் உம்முடைய பணத்தை நீ தவறான முறையிலே செய்து கொண்டிருக்கிறேன், தவறான முறையில் நீதிமுறைகளுக்கு கூட லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார். they bribe even the judicial system. So when they are guilty, they can go unpunished. அவங்க குற்றமாக இருந்தாலும் அவங்க தண்டனை அனுபவிக்க முடியாமல் தப்பித்து வந்துடலாம். But the innocent, because they are poor and the innocent, they don't have the money, they are actually being punished. And God says, you know, that is the wicked way of you using your money. உங்களோட பணத்தை இந்த தவறான முறையிலே நீ பயன்படுத்து. ஏன்னா அந்த ஏழைகள் அவங்க அந்த நியாயத்தை அவங்க சம்பாதிக்க முடியல, கேட்க முடியல. அவர்களுக்கு இந்த தண்டனை அனுபவிக்கும்படியாக நீ செய்துட்டே. அப்போ இது தப்பான முறையாக காணப்படுது. ஆனால் கேள்வி என்ன கேட்டென்றால், நம்ம ஒருவேளை கிறிஸ்துவலாக இருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு 20 அளவுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார், நான் எப்படி இது பயன்படுத்தலாம்? If you are Christian, God has blessed us with a lot of money. What should we do? What should we be doing? என்ன செய்யலாம், என்ன செய்து கொண்டு இருக்கலாம்? Turn with me to 1 Timothy chapter 6 verse 17, 18 and 19. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் வசனம் 17 19 இந்த வேளையிலே வாசிக்க கேட்கலாம். அந்த இடத்துல பாருங்க, அவங்க கற்றுக் கொடுக்கிறார். verse 17 say, command those who are rich in this present world not to be arrogant. ஆண்டவர் ஒருவேளை நம்மளுக்கு ஐஸ்வர்யத்திலே இல்லை பணத்திலே ஆசீர்வாதம் செய்திருந்தால் நாம் யாரும் பெருமை காட்டாதபடி ஒரு நல்ல ஜீவித்தை வாழ முடிக்க வேண்டும். Don't be so arrogant or flaunt. If God has blessed us, live a modest and humble life. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் செய்திருக்காருன்னா தன் ஒடுக்கத்தோடு நம்ம வாழ கற்றுக்கொள்வோமாக. And the second thing he says that God, we should not put our hope in wealth. நம்மளுடைய நம்பிக்கை சிந்தனையை அது அந்த சொத்திலே இல்லை அந்த பணத்தின் மேலே வைக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும். Why? Because it is so uncertain. அது 7 நாள் நிச்சயமாக நீடித்து இருக்கும் என்று தெரியல. But if God has blessed you with a lot of it, you need to be careful, because the temptation that around it can lead us to say, I don't need God because I have money, I have millions in my bank account. Rather than we putting our hope in God, we can put our hope in our wealth. நம்மளோட நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்காதபடி பணத்தை மேலே வைக்கிறதுக்கு இது ஒரு வழியை திறந்து கொடுக்க முடியாது இருக்கும். ஏன்னா பணம் அதிகமாக இருக்குது, பேங்க்கில் இருக்குது. நம்மளோட நம்பிக்கைலாம் இது இருக்குது, இதை இதை பார்த்துக்கோன்ட்டு அது மேலே பணத்தின் மேலே ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விடுவோம். And look at verse 17 again. He said, provide everything for our enjoyment.
ஆண்டவர் இந்த பணத்தை நம்ம யாவருக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். Then if God has blessed you to be rich, then he has blessed the fruit of our labor. நம்மளுடைய வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். In other words, we don't need to be so guilty or feel bad. If God has blessed us to be rich, then we are to enjoy it. Then we have to enjoy it. ஆண்டவரோட இந்த ஐஸ்வர்ய இந்த பணத்தை கொடுத்திருக்கார் என்று சொன்னால் அது நாம் அனுபவிக்கும்படியாக நம்மளோட கையேற்றை அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். ஆகிய அந்த வேலையிலே அதை அனுபவிக்கலாம், நம்ம சந்தோஷப்படலாம். நாலாவது காரியம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், God said use your riches to do good things. நீங்கள் வைத்திருக்கிற உங்களோட பணத்தை நல்ல காரியத்துக்கு என்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்றார். Look at verse 17. Say, command them to do good, to be rich in good deeds, and to be generous and willing to share. பங்கு பெறுவதற்கும் அவர்களுக்கு சொல்லிக் கொடு என்று அவர் சொல்றார். Command them. If God has blessed you with riches, ஒருவேளை உங்களுக்கு ஐஸ்வர்யத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன் என்று, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாக பணம் கொடுத்துருக்கேன் என்று சொன்னார், நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அது பயன்படுத்தி கொள்ளுங்க. யூ ஷுட் ஷேர் இட் அண்ட் வில்லிங் டு கிவ் இட் அவே. அதை விட்டு கொடுக்கறதுக்கு, அது பங்கு பெறத்துக்கு, யாரோட தேவையாக இருக்குங்களோ அதுங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அது நல்ல இறுதித்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். And finally he said, God will bless you not only in this life but also in the life to come. இந்த ஜீவித்தில் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை, அடுத்த ஜீவித்திலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். He says, in this way they will lay up treasures for themselves as a firm foundation for the coming age, that they may take hold of the life that is truly life. Verse 19, 19வது வசனத்தை பார்க்கலாம். பெருக்காலத்திலே அது உங்களுக்கு பொக்கிஷமாக மாறி உங்களோட கிட்டே அதை சேரும்படியாக இருக்குது. So whenever you manage money well and share your wealth and give for godly principle or giving it away for good works, you're laying up a treasure in heaven. Jesus has said this. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க இல்லையா, பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள். அப்போ நம்ம பொக்கிஷத்தை இந்த பூமியிலே மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது, தெய்வ ஊழியத்துக்கு பயன்படுத்தும் போது, தசம் பாக்குகள் கொடுக்கும் போது, தேவன் அர்ப்பணிக்கு அனுப்பும் போது, நல்ல காரியங்கள் godly principles using it, when we are doing that, when we investing into that life, God is taking that and putting it as a treasure in heaven for us. நாம் பரலோகத்திலே நாம் யாவருக்கும் ஆண்டவர் அது சேர்த்து வைக்கும்படியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மறுபடியும் அந்த கேள்வி நான் கேட்க ஆசைப்படுகிறேன். Should Christian be rich? கிறிஸ்தவர்கள் பண உள்ளவர்களாக இருக்கலாமா? Why not Christian be rich? ஏன் கிறிஸ்தவர்கள் பண உள்ளவர்களாக இருக்கக்கூடாது? ஏன்னா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுகிறார் என்றால் அது ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதுக்கு ஆசைப்படுகிறார். I don't believe that God has problem with Christians being rich, because God knows that Christians who are rich can use their money for godly purpose. ஆனால் ஆண்டவர் தெரியும், பணம் உள்ளவர்கள் நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த நல்ல குணத்திலே அவங்க தெய்வீக காரியங்கள் நல்ல காரியத்துக்கு அது பயன்படுத்திக்கலாம். They can share and give to those who are in need. If we are doing it, I don't see why God will not bless us with more. இப்போ ஒருவேளை அந்த காரியம் நம்ம தொடர்ந்து செய்தோம் என்றால் இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஏன் தயங்க போகிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்காரு, Jesus said what? If you are faithful in little, he will add more. He will bless you with more. கொஞ்சத்தில் உண்மையாக்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். பெருமார்களே, இன்னைக்கு இந்த வேலையிலே இந்த பொக்கிஷை வச்சிருந்தால், நம்மளுக்கு ஆண்டவர் வாழ்க்கையிலே பணத்தை அதிகமாக கொடுத்திருந்தால் அதை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அதை பங்கு பெருக்கிறதுக்கு, அது தேவன் ஊழியத்துக்கு செயற்படுத்துறதுக்கு நம்ம கற்றுக்கொள்வோமாக. நம்ம சின்னதில் செய்யும் போது ஆண்டவர் அது பெருசாக ஒன்று ஆசீர்வாதமாக கொண்டு வர முடியாத கூட இருக்கிறோம். கர்த்தவங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாங்க. வாருங்க, நம்ம யாவரும் தலையில் வணங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கிருபை தயவுக்காக சோஸ்திரம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஐஸ்வர்யம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணங்கள், சேமிப்பு ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கும் உங்களுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்கும் திருச்சபைக்கும் ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கற்றுக்கொடும். இந்த நாட்கள் ஆண்டவரே, பொக்கிஷத்தை பரலோகத்தில் எப்படி சேர்க்கணும் என்று இந்த சத்திய வசனம் மூலியமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, இந்த பொக்கிஷத்தை நாங்கள் நல்லபடியாக பரலோகத்தை சேர்க்கறதுக்கு பூமியில் ஆண்டவரே எங்களோட பொக்கிஷத்தையும் நல்லபடியாக நாங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலும் தொடர்ந்து நாம் தியானத்துக்குள்ள இருப்போம். இன்னும் சில நேரத்தில் நாட்களிலே பங்கு பெறும்படியாக இருக்கும். ஆகிய நம்ம இறுதித்தை தொடர்ந்து தயாரான நிலைமையிலே வைத்துக் கொள்வோம். God bless you. பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய டிஎம்சி மலாக்கா சட் குரூப்பில் போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயே அந்த பேர்கள், சிஎம்பி பேங்க், அதோட அக்கௌண்ட் நம்பரும் இங்கே நம்ம போடுகிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே உங்களுடைய ஸ்லிப் வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாம்பிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இது செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சபைக்கே நீங்கள் வரும்போது உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள், இந்த வேலையிலேயே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட காணிக்கை தசம பாகத்தை இந்த வேலையில் நம்ம செலுத்தலாம்.
க்ஷணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்கள